தமிழர்கள் கவனிக்கவும். தமிழதிகாரம். திராவிடம் என்பது தேவையில்லாத ஆயுத எழுத்து. நன்றாக கவனிக்கவும். ஆயுத எழுத்து அல்ல, ஆயுத எழுத்து. ஆயுதம் என்றால் வலிமையை குறைத்தல் என பொருள். அது என்கிற சொல்லுக்கு நடுவே ஆயுத எழுத்து சேர்ந்தால் அஃது என ஆகி தூ என்கிற வல்லின எழுத்தின் வலிமையை குறைத்து மெல்லினமாக்கிவிடும். அது போலவே உலகின் வல்லினமான தமிழினத்துக்குள் நுழைந்த திராவிடம் என்கிற ஆயுதம் நம் வலிமையை குறைத்து நம்மை வலுவற்றவர்களாக, அதிகாரமற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறது. வல்லினத்தின் வலிமையை குறைக்கக்கூடிய ஆயுத எழுத்து என்பதை நாம் எப்படி ஆயுத எழுத்து என தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் தமிழினத்தின் வலிமையை குறைத்து கொண்டிருக்கிற திராவிடம் என்கிற ஆயுதத்தையும் நம்மை காக்கின்ற ஆயுதமாக தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆயுத எழுத்தில் இருக்கும் 3 கரும்புள்ளிகளைப் போலத்தான் திராவிடத்தில் ஒளிந்திருக்கின்றன தெலுங்கர், கன்னடர், மலையாளி என்கிற 3 கரும்புள்ளிகள். ஆயுத எழுத்தென்பது எப்படி 3 கரும்புள்ளிகளால் ஆனதோ அப்படித்தான் திராவிடமும் தெலுங்கர், கன்னடர், மலையாளி என்கிற 3 கரும்புள்ளிகளை கொண்டு பெரியாரால் கட்டமைக்கப்பட்டது. தமிழர் என்கிற சொல்லை தவிர்த்து திராவிடர் என்கிற சொல்லை முன்வைத்ததற்கான காரணமே தெலுங்கர், கன்னடர், மலையாளிகளுக்காகத்தான் என பெரியாரே சொல்லியிருக்கிறார். இதை பற்றி பெரியார் சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் பேசிய பேச்சு 29/1/1944 தேதியிட்ட குடியரசு இதழில் வெளிவந்திருக்கிறது. இந்த கருத்தின் அடிப்படையில்தான் நீதி கட்சி திராவிடர் கழகமாக நிறம் மாற்றப்பட்டது. ஆகவே தமிழன் என்கிற வல்லினத்தின் வலிமையை குறைக்கிற ஆயுதம்தான் திராவிடம் என்கிற உண்மையை உணர்ந்து அதனை விட்டொழிப்பதுதான் தமிழினத்துக்கு உள்ள ஒரே வழி, ஒரே விடிவு காலம். ஆயுத எழுத்து எப்படி வழக்கொழிந்து போனதோ அப்படியே இந்த தேவையில்லாத ஆயுதமான திராவிடத்தையும் வழக்கொழிந்து போக வைப்போம். இழந்த தமிழினத்தின் வலிமையை மீட்டெடுப்போம். தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்.